விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் நேற்றைக்கு 30/3/2026 தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் எலெக்ஷன் நடந்தது. நான் இன்றைக்கி 31/3/2026 பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போ பதிவேற்றம் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதில் அந்த பார் கவுன்சில் எலெக்ஷன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுமார் அந்த பூத்து தமிழ்நாட்டில் மட்டும் 166 பூத் இருந்துச்சு. புதுச்சேரியில் 2 பூத் இருந்துச்சு. இது ஒரு சுவாரஸ்யமான தேர்தல். அந்த ஓட்டர்ன்ற முறையில் நேற்றைக்கு என்னுடைய வாக்கு நேற்றைக்கு போய் பதிவு பண்ணிட்டு வந்தேன். இது இப்போ இன்னும் ஒரு 20 நாளில் நம்ம தமிழ்நாடு அசம்பிளி வர்றதுனால வலது கையில் அந்த மை வச்சாங்க. அது அசம்பிளி எலெக்ஷன் இடது கையில் வைக்கணுன்றதுக்காக. இந்த தேர்தலுக்கே உரித்தான ஒரு சிறப்பு. இது தமிழ்நாடு பார் கவுன்சிலு 25 மெம்பர் தேர்வு செய்யணும். அதில் 2 மெம்பர் சுப்ரீம் கோர்ட்லேருந்து 2 உமன் மெம்பரு அவங்களே அது நாமினேட்டடு, அது நியமன மெம்பராக வந்துடுவாங்க. மிச்சம் 23 மெம்பர் செலக்ட் பண்ணுறதுக்காக வரணும். இந்த 23 மெம்பருக்கு 143 பேர் களத்தில் இருந்தாங்க. 143 பேருக்கான மிகப்பெரிய அந்த ஓட்டு சீட்டு அது இருந்தது. அதில் அவங்க பேர் விவரம் அவர்களுடைய புகைப்படம் எல்லாம் இருக்கும். நம்பர் மட்டும்தான். இது ஒரு சுவாரஸ்யமான தேர்தலாக இருக்கும். இது மாதிரியான தேர்தல் முறை அது வேறு இதில் இருக்கா அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் வேறு எதுலேயும் இல்லை. ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு இருக்குது. ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு எம்பி தேர்வு செய்கிறாங்கல்ல, அந்த 36 எம்எல்ஏ ஓட்டு போட்டு ஒரு எம்பி தேர்வு செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த வாக்களிக்கும் முறையில் வரும். அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் ஒரு ஓட்டு இவ்வளவு மதிப்பு அப்படின்னு சொல்லி போட்டு அதில் போடுவாங்க பார்த்தீங்களா, அதில் இது வரும். இது என்னென்னா அந்த ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டிங் சிஸ்டம்னு வாங்க. நீங்கள் ஒரு ஓட்டு போடுறோம். இப்போ ஜென்ரலான ஒரு ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய எம்பிஸ் எம்எல்ஏஸ் ஜென்ரலாக ஒரு ஜனநாயக வாக்குப்பதிவு. அது எப்படி போடுறோம்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு 70% வாக்குப்பதிவு நடக்கும், ஒரு 30% வரலை. அந்த இதில் ஒரு 8 பேர் கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க. அந்த 8 பேரில் ஆளுக்கு 8 ஓட்டு 10 ஓட்டு வாங்குவாங்க. ஒருத்தர் 12 ஓட்டு வாங்கினார்னா அவர் ஜெயிச்சவர் ஆயிடுவார். 12 ஓட்டு வாங்கினவர் ஜெயிச்சவர் ஆயிடுவார். அவரை வேணாம்னு சொன்னவங்க 88 பேர். 100 பேரில் அதானே கணக்கு. இவர் வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க 88 பேர், இவர் வேணும்னு சொன்னவங்க 12 பேர். அந்த 12 பேரே 20 கட்சி கூட்டணியில் தேர்வு செய்யப்பட்டவராக இருப்பார். அந்த 12 பேரும் 20 கட்சி கூட்டணி சேர்ந்ததுனால இவரை தேர்வு செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவர் 100 பேருக்குமே தலைவராகிடுவார். அதானே எம்பி எலெக்ஷன்னாலும் சரி, எம்எல்ஏ எலெக்ஷன்னாலும் சரி. அதுதான் அது. என்னென்னா ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ பேர் வாக்குப்பதிவு போட்டாங்களோ, வாக்குப்பதிவு ஆனது யார் கூடுதலாக வாக்கு வாங்கினாங்களோ, அது 15 இருக்கலாம், 8 இருக்கலாம், 10 இருக்கலாம், 12 இருக்கலாம், யார் கூடுதலாக வாக்கு வாங்கினாங்களோ, செல்லாத ஓட்டு போக யார் கூடுதலாக, அவர் தான் மொத்தம் 100 பேருக்கும் தலைவர் அப்படின்னு. ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது. இது பியூர்லி அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வாங்க. கரெக்டாக அந்த சரியான விகிதாச்சாரம் அந்த வகையில் நடக்கும். இது இப்போ இந்த ஓட்டுப்பதிவு முடிஞ்சிருச்சு. இந்த ஓட்டுப்பதிவு முடிஞ்சதற்கு பிறகு வருகிற இந்த 3ஆம் தேதி, ஏப்ரல் 3ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்குது. வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிச்சுன்னா ரொம்ப அந்த மினிமம் ஒரு 40 நாள் ஆயிரும். மேக்சிமம் 2 மாதம் கூட ஆயிரும். 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் ஆயிரும். ஏங்க அவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னா அதுதான் அதனுடைய சுவாரஸ்யமே. அதாவது 1,540,000 மொத்த வாக்காளர்கள், மொத்த வழக்கறிஞர்கள். ஆனால் அவங்க தானே அதற்கு தகுதியான வாக்காளர். அதில் பார்த்தோம்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ்னுவாங்க. அவங்க தான் இப்போ கரண்ட்டில் ப்ராக்டிஸிங்கில் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ். நான் ப்ராக்டிஸிங் கிடையாது, ப்ராக்டிஸில் இருக்காங்க. எல்லாருக்குமே அதெல்லாம் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே வெரிஃபை பண்ணாங்க. ஏன்னா என்னென்ன அவங்களுடைய வக்காலத்தை, அவங்க எதில் ப்ராக்டிஸில் இருக்காங்க, கரெக்டாக கோர்ட் அட்டண்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து அதை பண்ணி கடைசியாக ஒரு ஃபைனல் லிஸ்ட் போட்டாங்க. ஃபைனல் லிஸ்ட் போட்டு இந்த தேர்தல் தான் அந்த QR கோடு மூலமாக, என்னுடைய QR கோடு அதில் போட்டுக்கிட்டுருக்கேன் ஒரு உதாரணத்துக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வாக்காளருடைய பேர்,
ஆனா பெண்ணா, அவருடைய என்ரோல்மெண்ட் நம்பரு, ஆனால் அவர் அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் அவருக்கான சீரியல் நம்பரு மற்றும் அவருடைய ஊர், எந்த அவர் வாக்குச்சாவடியில் ஓட்டு போடணும். எனக்கு வந்து மதுரை ஹைகோர்ட் பாரு, அதனால் அவர் எங்கே வாக்களிக்கணும் அப்படின்றதெல்லாம் போட்டு QR கோடு ஜஸ்ட் நிமிஷத்தில் அது வந்து வெரிஃபை பண்ணிடுறாங்க. நம்ம இந்த QR கோடு ஸ்லிப் எடுத்துகிட்டு போய் காமிக்கிறோம் நிமிஷத்தில், இவ்வளோ பெரிய பேப்பரு. ஆனால் அப்புறம் 143 பேருக்கான இது. அதில் எப்படின்னா, இப்போ அதான் சொல்லல, இப்போ மற்ற தேர்தல் மாதிரி நீங்கள் ஒரே குத்து இவரை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 23 பேரையும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தேர்ந்தெடுக்கலாம். 23 உறுப்பினரையும் ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொரு வாக்களிப்பவரும் தேர்ந்தெடுக்கலாம். எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க? முதலாக யாருங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? அவரை போட வேண்டியது. சரி, அதுக்கடுத்து யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அதுதான் வந்து இதில் வந்து அந்த ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டிங் சிஸ்டம், PVSன்றாங்க. ஆனால் இல்லைன்னா வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டது வந்து ஆகலை, உங்களால் வரலை. செகண்ட் யார்? அப்போனா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கப்படுறக்கூடியவர் நிறையா பேர் நான் ஃபஸ்ட்டு போட்டேன்ல, அதே மாதிரி அந்த வாக்களித்த 81% நேற்று வாக்கு நல்ல சதவிகிதம். நல்லாவே ரொம்ப நேரம் வரைக்கும் ரொம்ப வரிசையில் நின்று ஈவினிங் 5 மணி வரைக்குமே வரிசையில் நின்று வாக்களித்தாங்க. ஆனால் அந்த எல்லா பூத்துலேயுமே சென்னையில் மட்டுமே வந்து வழக்கறிஞர் வந்து 30,000 பேர், ஹைகோர்ட்டுக்கு மட்டுமே 28,000 பேர். சென்னை ஹைகோர்ட்டுக்கு மட்டுமே வந்து ஹைகோர்ட்டில் மட்டுமே 56 பூத்து இருந்துச்சு. எங்களுக்கு மதுரை ஹைகோர்ட்டில் 2 பூத்து, சென்னை ஹைகோர்ட்டில் 56 பூத்து இருந்துச்சு. எல்லாமே நல்ல வரிசையில் நின்று ஆர்வமாக போட்டாங்க. அந்தளவுக்கு இப்போ அந்த முதல் ஆள் நான் யாரை போட்டிருக்கானோ அவர் ஓரளவுக்கு பெருவகுதியாக வந்திருந்தாருன்னா அவர் முதல் மெம்பராக வந்துடுவார். ஒருவேளை நான் போட்டவர் வந்து முதல் ஆளாக அதற்கு ஒரு கோட்டான்னு வச்சுருப்பாங்க, இவ்வளோ வரணும், அந்த கோட்டாவுக்கு வரணும். அந்த கோட்டா வரலை, நான் போட்டவர் தோற்றுருவார். அவர் வந்து அவர் எலிமினேட் ஆயிடுவார். யார்? அந்த பர்டிகுலராக வேட்பாளராக நின்றவர், அவர் எலிமினேட் ஆயிடுவார். என்னுடைய வாக்கு அது ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். நான் யாரை தேர்வு செஞ்ச 2வது நபர் யார் அவருக்கு போகும். 2வது நபர் மிகப்பெரிய ஒரு கூட்டம் தேர்ந்தெடுத்துட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்துடுவார். அவர் ஒரு உறுப்பினராக ஆயிடுவார். 3வது நபர் நான் யாரை போட்டிருக்கேன்னா அவரை பெரும்பகுதி போடலை, ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க, அவர் எலிமினேட் ஆயிடுவார். அதுக்கடுத்து வருவார். இப்படியே வந்து இது தேர்வு செஞ்சு ஒவ்வொருத்தரும் அந்த எலிமினேஷன். ஆனால் வந்து அந்த வாக்காளருடைய வாக்கு, அவர் எத்தனை வாக்கு போட்டிருக்கிறாரோ அது வரைக்கும் அது ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் போகும். அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு பியூர்லி அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப கரெக்டான ரெப்ரசன்டேஷன். ஆனால் நம்ம இப்போ நார்மல் MP MLA எலெக்ஷன், நம்ம கவுன்சிலர் எலெக்ஷன், ஜென்ரலாக நம்ம இதில் நடக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல்ன்றோம்ல, அது பேர் தான் ஜனநாயக தேர்தலை தவிர ப்ராப்பரான ஜனநாயகமா? அதுதான் 10-12 பேர் வாக்கு வாங்கினவர் 100 பேருக்கு தலைவராகிடுவார். அப்போ அது ஜனநாயகமா? ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ இருக்கக்கூடியதில் இன்னும் சின்னத்தை வச்சு தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏன்னா அவர்களுடைய பேர் கூட பார்க்க முடியாது, சின்னத்தை வச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம்ல. அதனால் அது ஒரு முறை. இது வந்து ப்ராப்பராக அவரை வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு முறை நல்லா இருந்தது. சரி, இந்த பார் கவுன்சிலுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னோம்னா, 2018க்கு பிறகு இப்போ தான் இந்த தேர்தல் நடக்குது. 5 வருஷத்துக்கு ஒருக்கா வரணும். இவங்க இந்த பார் கவுன்சில்காரங்க தான் அந்த LLB புதுசாக முடிச்சுட்டு வர்றாங்கல்ல. இப்போ LLB நாங்கள் படிக்கையில் BL, அந்த புதுசாக LLB முடிச்சுட்டு வர்றவங்கள அவங்க தான் பாரில் என்ரோல் பண்ணுறாங்க. அந்த என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவங்க என்ரோல் பண்ணி என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு பிறகு அவர் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு அட்வொகேட் ஆகிறாரு. அப்புறம் அதே இதில் பார் கவுன்சிலில் ஒரு பர்டிகுலர் அட்வொகேட்டு யாராக இருந்தாலும், எந்த பொதுமக்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, யாரோ உங்களுக்கு அட்வொகேட்டு, அவர் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு, பணம் கேட்குறாரு, முறையான வந்து அவர் வழக்கு நடத்தலைன்ற மாதிரி இருக்குது, நீங்கள் கட்ட கேட்டோம்னாலும் தரமாட்டுறாரு, இந்த மாதிரியான டிஸ்பியூட் வருது பார்த்தீங்களா? அப்போ பார் கவுன்சிலுக்கு தான் நீங்கள் அதை வந்து முறையிடணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும். பார் கவுன்சிலுக்கு இந்த மாதிரி கிளைண்ட்டு பொதுமக்கள் ஏதோ வந்து ஒரு பர்டிகுலர் அட்வொகேட் மேலே குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அந்த புகாரை பெறுதல், அந்த புகார் குறித்து விசாரணை நடத்துதல், புகாரினுடைய உண்மை தன்மை அறிந்து அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான வழக்கறிஞருக்கு தண்டனை வழங்குதல், இது பார் கவுன்சிலுடைய முக்கியமான வேலை. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த வழக்கறிஞர்களுடைய வெல்ஃபேர் பார்க்குறது.
அட்வொகேட்ஸினுடைய வெல்ஃபேர் பார்க்குறது, ஃபண்டு ரைஸ் பண்ணுறது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசிட்ட பேசுகிறது, திடீர் அவர்களுடைய கேஸ்வாலிட்டி ஏதோ ஒன்று ஆகுது, விபத்து உயிர் காப்பு, விபத்து சிகிச்சைக்கானது, அந்த இதுக்கெல்லாம் அந்த வழக்கறிஞர் நல நிதி அதை மேம்படுத்துறது, அரசுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது, அந்த மாதிரி அவர்களுக்கான மருத்துவ உதவிக்கு பார்க்கறது. அப்புறம் வழக்கறிஞராக இருந்தவர் வழக்காட முடியலை அப்படின்ற ஒரு நிலை வரும் பொழுது, இந்த ப்ரொஃபஷனுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு ஒன்றும் கிடையாது, அவர் டியூ டு இல்னஸ்ஸு அவரால் வழக்கறிஞர் தொழில் பண்ண முடியலை, ரிட்டையர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணார்னா அதற்கான ஓய்வூதியம் அவருக்கு ஏதேனும் அந்த ஓய்வூதியம் கிடைக்கிற மாதிரி அந்த ஸ்கீம் வகுக்கிறது. அதெல்லாம் அவங்களுடைய முக்கியமான பணி. அப்புறம் இந்த இப்போ லா காலேஜஸ் இன்க்ளூடிங் அந்த ப்ரைவேட் காலேஜஸ் அது இது இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய சட்டக்கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துறது. எந்தெந்த வகையில் சட்டக்கல்வி தரத்தை மேம்படுத்துறது, அதன் மூலம் தானே ஒரு குவாலிட்டியான அட்வொகேட்ஸுக்கு வர முடியும். அதுக்காக அதை பார்க்கறது. இந்த இப்போ 25 பேர் வர்றாங்களா, 25 பேரில் முக்கியமாக அது இந்த வட்டம் தான் வருது. 5 பேர் கட்டாயம் பெண் உறுப்பினர் இருக்கணுங்க. கட்டாயமாக 5 பேர் பெண் உறுப்பினர் இருக்கணும். 23ல் 5 பேர் இருக்கணும். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு 2 பேரை நியமனம் பண்ணிடுறோம், அவங்களும் பெண் உறுப்பினர் தான். அப்போ 7 பேர் இருப்பாங்க. டோட்டல் 25க்கு வரும் பொழுது அது போக இந்த அந்த 25 பேருக்குள்ளே இருக்கக்கூடியதில் பார் கவுன்சிலுக்கான தலைவர், துணைத் தலைவர் அதெல்லாம் இவங்க தான் தேர்ந்தெடுக்கிறது. அப்புறம் பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக ஏதேனும் பார் கவுன்சிலுக்கே அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கான இலவச சட்ட உதவி அதுக்கு ஏற்பாடு பண்ணுறது. அப்புறம் வழக்கறிஞருடைய உரிமையை பாதுகாத்தல், அது அரசிட்ட பேசுறது, இல்லைன்னா உயர் நீதிமன்றத்திலேயே நீதிபதிகள்கிட்ட பேசுறது, அதனுடைய ஒரு நல்ல உறவை மேம்படுத்துறது, வழக்கறிஞருடைய உரிமை பாதுகாப்பு, அதையும் அவங்க தான் பார்ப்பாங்க. இது எல்லாம் இருக்கக்கூடியது. இந்த இதை அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆனரபிள் ஜஸ்டிஸ் அவர் KN பாஷா அவர்கள் தலைமையில் நடந்துச்சு. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஒரு 10 நீதிபதி வரைக்கும் தேர்தல் பார்வையாளராக இருந்தாங்க. எல்லா இடங்கள்லையும் போலீஸ் பாதுகாப்பு எல்லா இதுலேயும் போட்டிருந்தாங்க. மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. எந்த இடத்துலையும் சின்ன அசம்பாவிதம் கூட இல்லை. ரொம்ப அமைதியாக அது பாட்டுக்கு வழக்கறிஞர் அதான் அந்த படித்தவர்களுக்கு உரித்தான ஒரு பண்புல அந்த இடத்துல காமிச்சாங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். அந்த இடத்துல மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப அமைதியாக போனாங்க. ரொம்ப ஒரு நல்ல தேர்தலாக இருந்துச்சு. ஒரு இனிமையாகவும் இருந்துச்சு. ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இந்த பதிவு எனக்கு கட்டாயம் இருக்கணும், இதில் போட்டிருக்கிறதெல்லாம் கட்டாயம் இருக்கணும். இது ஒரு நினைவுக்காக இருக்கணும், ஒரு மெமரிக்காக இருக்கணும். ஏன்னா 2018 தேர்தல் நடந்துச்சு. நம்ம அப்போ தான் உள்ளே வந்தோம். ஆனால் VRS வாங்கிட்டு நான் வெளியே ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே நம்ம வந்துச்சு. ஒரு இனிமையான நினைவுகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பதிவுன்னு எனக்கு தெரியாது. முதலே சொன்னது மாதிரி இது எனக்கான பதிவாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்து பார்க்குறதுனா பாருங்கள். இந்த பார் கவுன்சில் எலெக்ஷன் பற்றி ஒரு சின்ன அவுட்லைனுக்காக அதையும் தெரிஞ்சுக்கோங்க. வேறு நல்ல பதிவுகளில் அடுத்தடுத்து சந்திப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.